துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போ நாம பார்க்க போற பதிவு பிறந்த மாதத்திற்குரிய பலன்கள். இந்த பிறந்த மாதத்தை ஜோதிட ரீதியாக வேறு வேறு பெயர்களிலும் அழைப்பது உண்டு. சூரியன் இருக்கும் மாதமே பிறந்த தமிழ் மாதத்தை குறிக்கும். ஆகவே சித்திரை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சித்திரை மேஷ மாதம் என்றும் சொல்வார்கள். அதற்கு ஜோதிட ரீதியாக சைத்திர மாதம் என்றும் சொல்வார்கள். இப்போது மாத ரீதியாக பலன்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். சித்திரை மேஷ மாதம் சைத்திர மாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல செயல்களை செய்பவர்கள், கல்வி அறிவு மிக்கவர்கள், சுக போகங்களை அனுபவிப்பவர்கள், சுவையான உணவை உண்பவர்கள், ஆலோசனை தருவதில் அதிக புத்திசாலியாக இருப்பார்கள். வைகாசி ரிஷப மாதம், அதாவது வைகாச மாதம். பிள்ளைகள் இடத்தில் அளவற்ற பாசம் உடையவர்கள், ஆரோக்கியமான உடலை உடையவர்கள், பக்தி உள்ளவர்கள், நீண்ட ஆயுளை உடையவர்கள், கடல் கடந்து பிரயாணம், கப்பல் பிரயாணம் போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள். ஆனி மாதம் ஜேஷ்ட மாதம் பலன்கள். பொறுமையாக இருப்பார்கள், சஞ்சலமான மனதை உடையவர்கள், வெளிநாட்டில் வசிக்க விருப்பம் உள்ளவர்கள், பெரும் முயற்சி எடுப்பார்கள், நீண்ட காலமாக ஆலோசனையில் இருப்பார்கள். ஆடி மாதம் ஆஷாட மாதம் பலன்கள். அதிக செலவு செய்பவர்கள், அதிகமாக பேசுவார்கள், தவறுகள் கூட செய்வார்கள், ஆசிரியர் இடத்தில் நல்ல அன்பு உடையவர்கள், நல்ல செயல்களையும் செய்வார்கள், நல்ல பெருமை கொண்டவர்கள், அஜீரண கோளாறு இவர்களுக்கு இருக்கும். ஆவணி மாதம் சிராவண மாதம் பலன்கள். பிள்ளைகள், மனைவி, பேரன், பேத்தி, நண்பர்கள் இவர்களுடன் எப்போதும் சந்தோஷமாய் இன்பமாய் வாழ்வார்கள். தந்தை சொல்படி கேட்டு நடப்பவர்கள், புகழ் பெற்றவர்கள், சளி தொல்லை உள்ளவர்கள், கொடை வள்ளலாகவும் இருப்பார்கள், நல்ல குணங்கள். புரட்டாசி மாதம் பாத்திரபத மாத பலன்கள். இளைத்த மேனியை உடையவர்கள், வள்ளல் தன்மை உடையவர்கள், மனைவி மற்றும் மக்கள் செல்வத்தால் நன்மை அடைபவர்கள், சுக துக்கங்களில் மாறாத தன்மை மனதை உடையவர்கள் மற்றும் கொஞ்சம் அயோக்கிய தன்மையும் உடையவர்கள்.